இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आप सबको हम स्वागत करते हैं, आशीर्वाद करते हैं. கர்த்தர் நம்மை மட்டும் இதுவரை நடத்தி வந்த தேவனுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். अभी तक हमें प्रभु ने ले आया है, उस महान परमेश्वर को हम धन्यवाद करते हैं. நிச்சயமாக விசுவாசிப்போம், இனிமேலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். निश्चय रूप से हम विश्वास करें, आगे भी प्रभु हमें ले चलेंगे. சீக்கிரமாக நாம் சபையாய் கூடி சேர்ந்து ஆராதிக்க நாட்கள் வெகு சீக்கிரம் வரப்போகுது என்று நம்ம விசுவாசிப்போம். हम विश्वास करें जल्दी से हम पूरी कलीसिया मिलकर हम यहोवा परमेश्वर को आराधना करने पाए. தொடர்ந்து நம்ம குடும்பங்களுக்காக, நம்முடைய சபைகளுக்காக, தேசத்திற்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்ம தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு எழுப்புதலையும் கர்த்தர் தருவார். निरंतर अपने परिवारों के लिए, अपने देश के लिए हम प्रार्थना में लगे रहें. जरूर प्रभु हमारे परिवार में, एक देश में, हमारे देशों में एक बहुत बड़ी बेदारी को ले आएंगे. இன்றைக்கு நான் உங்களிடத்துல ஒரு சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். आज आपसे कुछ बातों को बताना चाहते हैं. எந்த ஒரு திங்ஸ் நம்ம வாங்கினாலும் माने अगर कुछ भी चीजें आप खरीदते हैं, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு கேட்டலாக் கொடுத்திருப்பார்கள். उसके साथ उसे कैसे इस्तेमाल करना करके एक किताब भी दिया जाता है. அதே போல அதை எப்படி பயன்படுத்த கூடாதும் என்று சில குறிப்புகள் இருக்கும். उस किताब में ये भी दिया जाता है कि उसे कैसे इस्तेमाल नहीं करना चाहिए. அநேக பேர் அதை எப்படி பயன்படுத்துவோம் என்பதை மாத்திரத்தான் படிப்பார்கள் தவிர எப்படி பயன்படுத்த கூடாது என்பதை விட்டு விடுவார்கள். हमें से कई लोग उसे कैसे इस्तेमाल करना करके पढ़ते हैं, लेकिन कैसे नहीं इस्तेमाल करना करके इन बातों को नहीं पढ़ते हैं. அந்த காரியங்கள், அந்த பொருட்கள் அதிக நாள் பயன்பட வேண்டும் என்றால் நாம் ரெண்டுத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எப்படி பயன்படுத்த வேண்டும், அதே சமயம் எப்படி பயன்படுத்த கூடாது என்பதுக்கு நாம் முக்கியம் கொடுக்க வேண்டும். अगर कोई भी चीज अगर ज्यादा लंबा समय के लिए इस्तेमाल योग्य होना है तो हमें दो चीजों को फॉलो करना जरूरी है. एक तो कैसे इस्तेमाल करना, दूसरा कैसा इस्तेमाल नहीं करना चाहिए. அதே போல தான் கர்த்தர் நம்முடைய லைஃப்ல ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அது நம்முடைய நாவா இருக்கிறது. इसी तरह प्रभु परमेश्वर ने हमारे जीवन में एक चीज को दिए हैं, वही हमारा जुबान है. அந்த நாவை வைத்து நாம் अनेक காரியங்களை பேசுகிறோம், ஆராதிக்கிறோம், பாடல்களை பாடுகிறோம். वैसे हम उस जुबान को रखकर हम परमेश्वर की आराधना करते हैं, स्तुति करते हैं, कई चीजों को करते हैं. அதே போல நல்ல உணவுகளை நம்ம டேஸ்ட் பண்ணுகிறோம். उसी वैसे ही हम अपने अच्छे भोजन को हम खाते हैं. ஆனா அதே சமயத்துல लेकिन இந்த நாவுக்குரிய அந்த வார்த்தைகளை நம்ம எப்படி பயன்படுத்த கூடாது என்கிற அறிவு நமக்கு தேவைப்படுகிறது. इसी जुबान को कैसे हमें इस्तेमाल नहीं करना चाहिए, ऐसा ज्ञान भी होना बहुत ही आवश्यक है. அதாவது எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை, मतलब कैसे बातें करना है, कैसे नहीं बातें करना है. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். एक वचन को हम पढ़ेंगे. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல एफिसियों की पत्री उसका अध्याय 4 में 29வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 29 की वचन को 29 आयत को हम पढ़ेंगे. एफिसियों की 4ஆம் அதிகாரம் अध्याय 4 29வது வசனம். 29वीं आयत को हम पढ़ेंगे. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். एफिसियों का 4 का 29 में कोई गंदी बात तुम्हारे मुंह से ना निकले, पर आवश्यकता के अनुसार वही निकले जो उन्नति के लिए उत्तम हो. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். कोई गंदी बात तुम्हारे मुंह से ना निकले. இந்த நாவை வைத்து நாங்கள் பல காரியங்களை நம்ம சாமர்த்தியமாய் பேசுகிறோம். इस जुबान को रखकर हम कई ऐसे बहुत ही ज्ञानवान के तरह हम बातें करते हैं. இது மூலமாய் பல ஆசீர்வாதங்கள் நமக்கு பெற்றுக்கொண்டு இருந்தாலும் इसके द्वारा कई आशीष को अगर हम पाते क्यों ना हो, ஆனா இதே நாவு பல பிரச்சனைகளையும் உண்டு பண்ணக்கூடியதா இருக்கிறது. लेकिन यही जुबान जो है कई परेशानियों को हमारे लिए ले आती है. வேத வசனத்தின்படி பார்த்தோம்ன்றது बाइबल की वचन के आधार पे தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. जो आवश्यकता नहीं है वैसे बातें हमारे जुबान में नहीं होना चाहिए. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை மாத்திரம் பேசுங்கள். लेकिन हमें भक्ति की जो बढ़ोतरी की बातों को हमें बात करना चाहिए. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரம் நாம் பேச வேண்டும். औरों की जो उन्नति की बातों हमें करना चाहिए. ஏனென்றால் இந்த நாவிலிருந்து ஜீவனும் இருக்கிறது, இந்த நாவிலிருந்து சாபமும் இருக்கிறது. क्योंकि यही जुबान से हमारे लिए जीवन भी है और मृत्यु भी होती है. ஒரே ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீரும் கெட்ட தண்ணீரும் வருமா? வர முடியாது. क्या एक ही सोता से भला या बुरा पानी आ सकती है? இந்த ஒரே நாவிலிருந்து துதியும் வருகிறது, சபித்தலும் வருகிறது. கண்டிப்பா இருக்க கூடாது. लेकिन एक ही जुबान से स्तुति भी होती है और श्राप भी आती है, ऐसे नहीं होना चाहिए. So
கர்த்தருடைய கரத்துல நம்முடைய நாவை வார்த்தைகளை ஒப்பு கொடுப்பது அது தேவையான ஒரு காரியமா இருக்கிறது. तो इसीलिए हमें अच्छा है, भला है कि हम अपने शब्दों को परमेश्वर के हाथों में समर्पित करना। உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். दो उदाहरण को हम देखना चाहते हैं। முதலாவது யோபுடைய மனைவியை நீங்க இருக்கும்போது अय्यूब की पत्नी के बारे में जब हम देखते हैं तो வேதத்துல அவங்களுடைய நேமே குறிப்பிடப்படவில்லை. बाइबल में उनका नाम तो नहीं है। ஒருவேளை அவங்க நேம் இருந்தாலும் யாரும் விருப்பப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த நேமை வைக்கவும் மாட்டார்கள். अगर उनकी नाम होता भी तो कोई भी पसंद नहीं करेंगे उस नाम से किसी को बुलाएं। இந்த யோபு கர்த்தருக்கு பிரியமானவன், சன்மார்க்கன், உத்தமன், பரிசுத்தவனாய் காணப்படுகிறான். अय्यूब जो है परमेश्वर का खरा व्यक्ति था, न्यायी व्यक्ति था, धर्मी व्यक्ति था। ஆனால் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்றொன்றாய் பிரிந்து போகிறது. लेकिन उनकी सारी आशीषें उन्हें छोड़कर निकल गई। ஒரு சமயத்துல பார்க்கும்போது எல்லாவற்றையும் இழந்தவனாய் இருக்கிறான். एक समय में हम देखा जाए तो उन्होंने सब कुछ खो दिया। சரீரத்திலும் சுகமில்லாத சூழ்நிலை, अपनी देह में भी कोई चंगाई नहीं है। இப்படிப்பட்ட இந்த நேரத்துல ऐसी समय पर அவங்களுடைய மனைவி அவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது उनकी पत्नी उनको देखकर, अय्यूब को देखकर एक कहती है ऐसे बातें। 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும்போது दूसरा अध्याय उसकी 9 पद को जब हम पढ़ें, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்கிறார். अभी भी आप अपनी उत्तमता में स्थिर रहता है क्या? परमेश्वर को शाप देकर अपना जीवन को छोड़ दो करके वो कहती है। தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்கிற परमेश्वर को शाप देकर अपने जीवन को छोड़ो करके वो कहती है। ஒரு மனைவி தன் கணவர்கிட்ட சொல்லுகிற ஒரு வார்த்தையா? क्या ऐसा एक पत्नी अपने पति से कह सकती है? குடும்பத்துல பார்க்கும்போது துன்பமும் கஷ்டமும் இன்பமும் எல்லாமே சேர்ந்து வரக்கூடியது தான் குடும்பமா இருக்கிறது. अगर परिवार में आप देखते हैं तो जरूर भला भी होती है और बुरा भी होती है, வெற்றியும் உண்டு தோல்வியும் உண்டு, और विजयता भी होती है और हार भी हम होती है, இரவும் உண்டு பகலும் உண்டு, रात भी होती है और दिन भी होती है, கசப்பும் உண்டு இனிப்பும் உண்டு, और मीठा भी होती है और कड़वापन भी होती है। ஆனா நாம் எல்லாவற்றையும் ஒரே அளவாய் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். लेकिन हमें सब चीजों को एक बैलेंस्ड के रूप में हमें देखना चाहिए। இந்த சகோதரி சொன்ன வார்த்தைகள் இந்த குடும்பத்திற்கும் அவருடைய லைஃபுக்கும் எவ்வளவு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிருக்கும் தெரியுங்களா? ये जो बहन यहाँ पर कही है उन्होंने कितनी बुराई को अपने परिवार को उन्होंने की है ऐसे शब्दों के द्वारा। தேவனை தூஷித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा है परमेश्वर को निंदा कर। தேவனிடத்தில் குற்றம் காட்டப்படுகிற ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு செயலா இருக்கிறது. ऐसा मतलब कि परमेश्वर के विरोध में परमेश्वर से ही दंड देना, परमेश्वर से ही दंड को ढूंढना। என்னமோ தேவனை ஒரு குற்றவாளி கூண்டில நிப்பாட்டப்படுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. ऐसे परमेश्वर को एक जो कल्प्रिट के जगह पर बिठाना। அப்ப எல்லா ஆசீர்வாதம் இழந்ததுக்கு காரணம் தேவன் தான் என்று ஒரே வார்த்தையில அதை முடித்து விட்டார்கள். इसका मतलब वो स्त्री ने इस तरह कही कि ये सारी बातों का कारण परमेश्वर करके उन्होंने कह दी। அது எவ்வளவு ஒரு தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்ததா இருக்கிறதா? கண்டிப்பாகவே இல்லங்க. क्या ये बात परमेश्वर को महिमा देती है? जरूर नहीं। கர்த்தர் நல்லவருங்க. क्योंकि परमेश्वर भला है। எல்லா சமயத்திலும் அவர் நல்லவர். हर समय में, हर काल में वो भला है। துன்பமான நேரத்திலும் சரி, यदि आपका दुख में क्यों ना हो இன்பமான நேரத்திலும் சரி, या आप सुख में क्यों ना हो, எல்லா நேரத்திலும் அவர் நமக்கு போதுமானவராய் हर இருக்கிறார். समय में परमेश्वर भला है। ஆமென். आमीन। ஆகவே இப்படிப்பட்ட தேவையில்லாத வார்த்தைகளை நாம் சொல்லி தேவனை தூஷிக்க கூடாது. इसीलिए ऐसे बातों को कहकर हम परमेश्वर को निंदा ना करें। குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை கொண்டு வரக்கூடாது. अपने परिवार में एक कंफ्यूजन को ना ले आए। இரண்டாவதாக பார்க்கும்போது நேபுகாத்நேச்சர், दूसरा एक बात को हम देखते हैं नेबुकदनेस्सर राजा। தானியேல் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்போது दानियेल की 4वां अध्याय அதுல 30வது வசனம் 33ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது 30 से लेकर हम 33 से जब हम पढ़ते हैं, தானியேல் 4ஆம் அதிகாரம் दानियेल उसका 4वां अध्याय 30வது அதிகாரம் 30வது வசனம் 31 32 33ஆம் வசனத்தை 30 से வாசிக்கும்போது लेकर हम पढ़ेंगे। அப்ப நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறாரு, यहाँ पर नेबुकदनेस्सर राजा कहते हैं, அந்த பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல உலாவி கொண்டிருக்கிற நேரத்துல जब उन्होंने अपने महल के ऊपर मंडला रहा था, वो घूम रहा था, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்றும் ராஜ்யத்தின் அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லுகிறார். क्या ये बड़ा बेबीलोन नहीं है जिसे मैं ही ने अपने बल और सामर्थ्य से राज निवास होने को और अपने प्रताप की बढ़ाई के लिए बसाया है। இந்த பெருமையான வார்த்தை அவன் வாயில வருது. एक घमंड की बात, அந்த வார்த்தை வரும்போதே வானத்திலிருந்து அவனுக்கு தீர்ப்பு வருகிறது நான் பார்க்கிறோம். जिस तरह से उनके मुंह से वो शब्द निकल ही रही थी, तुरंत ही आसमान से उनका श्राप भी आ गया उनके ऊपर। எவ்வளவு ஒரு பெருமையான ஒரு வார்த்தை, कितनी घमंड की बात।
கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். लेकिन हमें अवश्य यह है कि सिर्फ परमेश्वर को ही हमें प्रताप महिमा देना चाहिए. தகுதி இல்லாதவர்களாய் நம்ம இருந்தோம், हम तो योग्यता हमारे पास कुछ भी नहीं थी, பிரயோஜனம் இல்லாதவர்களாய் இருந்தோம், हम अप्रयोजन थे, ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் இருந்தோம், हम नालायक थे, பாவிகளாய் இருந்தோம், हम पापी थे, எல்லாவற்றையும் நமக்கு இழந்தவர்களாய் காணப்பட்டோம். हम सब कुछ खो दिया था. ஆனா கர்த்தர் நம்மை தேடி வந்து लेकिन परमेश्वर हमें ढूंढ आया, கரத்தை பிடித்து अपने हाथ को पकड़ा, அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தால் நம்மை கழுவி अपने बहुमूल्य लहू से हमें धोया, நம்மை சுத்திகரித்து हमें शुद्ध किया, நம்மை பரிசுத்தப்படுத்தி हमें पवित्र ठहराया, வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்து बहुमूल्य उद्धार को हमें दिया, என்னை பெயர் சொல்லி அழைத்து अपने नाम लेकर पुकारा, அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து अभिषेकित किया, உலகத்தை மேற்கொள்ளுகிற ஜெயத்தை கொடுத்து इस दुनिया में विजय पाने के धैर्य को दिया, வல்லமையை கொடுத்து सामर्थ को दिया, துணையாகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து हमारा सहायक पवित्र आत्मा को दिया, நமக்காக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். हमारे लिए वायदाओं को दिया है. இன்றைக்கு எல்லாம் அவருடைய கிருபையினால் பெற்றிருக்கிறோங்க. आज हम सब कुछ परमेश्वर के अनुग्रह से पाए हैं. எல்லாம் அவருடைய கிருபை இல்லாம ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. उनका अनुग्रह बिना अपने जीवन में कुछ भी नहीं है. சோ நாம் யாரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்? तो हम किसकी बड़ाई करना चाहिए? நம்மளையோ, हमारे நம்முடைய அந்தஸ்தையோ, या हमारी अंदस्त को, நம்முடைய குடும்பத்தின் பின்னணியோ, या हमारी परंपरा को, நம்முடைய படிப்பையோ, या हमारी पढ़ाई को, நம்முடைய எந்த ஒரு காரியத்தையும் குறித்து பெருமை பாராட்டவே முடியாது. हम अपने कहने के लिए कुछ भी नहीं है. எல்லாம் கர்த்தருக்குரியது. सब कुछ परमेश्वर के ओर से हमें मिली है. துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே உரியதா இருக்கிறது. तुदी महिमा आराधना सब कुछ बड़ाई उन्हीं का ही है. சோ இந்த நாவு கர்த்தருக்குரியதாய் மாறட்டும். तो ये जबान परमेश्वर के लिए है. முதலாவது பார்த்தோம், पहले हमने देखा தேவையில்லாத வார்த்தைகளை நாம் தவிர்க்க வேண்டும். குடும்பத்துக்குள் जो आवश्यकता नहीं है वैसे बातों को अपने परिवार के अंदर हमें उसे छोड़ना चाहिए. துன்பமான நேரத்துல தம் தேவனை குற்றவாளியாக நிற்பாட்டக்கூடாது. दुख के समय हम परमेश्वर को निंदा नहीं करना. ஆசீர்வாதமான நேரத்துல நாம் நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. जो हम आशीष से भरे रहते हैं उस वक्त भी हम अपने आप को बढ़ाई नहीं करना. சோ நம்ம நாவுகளை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். तो हम अपनी जबान को परमेश्वर के हाथ में समर्पित करें. மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பக்தி விருத்திக்கு ஏதுவான மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரம் நாம் பேச நம்மளை ஒப்பு கொடுப்போம். औरों की आशीष की शब्दों को ही, वचन को ही हम अपने जबान से, अपने मुंह से हम कहें. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. इस शब्द के द्वारा परमेश्वर को आशीषित करें. ஜெபம் பண்ணுவோம். आइए प्रार्थना करें. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். खुदावन इस समय के लिए धन्यवाद देते हैं. விசேஷமாக இந்த நாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். श्रेष्ठ रूप से प्रभु जी इस जुबान के लिए धन्यवाद देते हैं. இந்த நாவை உம்முடைய கரத்துல ஒப்பு इस கொடுக்கிறோம். जुबान को तेरे हाथों में समर्पित करता है. உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் மாத்திரம் வரட்டும். सिर्फ तेरे आशीष का वचन ही इस जुबान से निकलने पाए. ஜீவன் மாத்திரம் புறப்பட்டு வரட்டும். सिर्फ जीवन ही निकलने पाए. ஆராதனையும் வார்த்தைகளும் உம்முடைய பாடல்கள் மாத்திரம் புறப்பட்டு வரட்டும். आराधना स्तुति तेरी बढ़ाई ही इस जुबान से निकलने पाए. இந்த வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்துவதா இருக்கக்கூடாது. ये जुबान से जो निकलती हुई शब्दें औरों को घायल नहीं करना चाहिए. மற்றவர்களை உற்சாகமூட்டுகிற வார்த்தைகளை தான். औरों को उत्साहित करना चाहिए. மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை औरों को தான். आशीषित करना चाहिए. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற परमेश्वर के வார்த்தைகளை नाम தான். को महिमा करना चाहिए, बढ़ाई करना चाहिए. பெருமையான வார்த்தை வேண்டாம். कमंड की बातें नहीं चाहिए. மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் बस மாத்திரம் तेरी புறப்பட்டு बढ़ाई की बातें निकले. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். हर एक को आशीष. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन. ஆமென். आमीन. Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். गॉड ब्लेस यू. परमेश्वर आपका आशीषित करें. सबको धन्यवाद. ஆமென்.